குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு வீக்கெண்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? வேறு வழி இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. வெபினார் வச்சு நமக்கும் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சு. சார் வெயிட்டிங் ஃபார் த வெபினார். நான் சில டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதான் இல்லை, ஃபஸ்ட்டு நான் நடத்திடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா எனக்கு அதில் தான் சார் இருக்கு, அந்த ஈஸியர் செட்டப்பில் ஒரு சின்ன டவுட். அதுலையா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டக்குன்னு முடிச்சிடலாம். அது ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு பிரச்சனையே இங்கே எலைட் இண்டிகேட்டரில் இருக்க காம்பனன்ட்ஸ் தான் எனக்கு அந்த நிறைய. கண்டினியூஷன், அந்த ரிவர்சல் அண்ட் கண்டிஷன், அது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாமே இதில் சொல்லிவிடுவேன். அதெல்லாம் சொல்கிறேன். இந்த வெபினார் முடிச்சதுக்கப்புறம் டவுட் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஓகே. இல்லை நான் மறந்துடுவேன். இல்லை, நானும் சார் இது ரெக்கார்டிங்கும் இருக்கும்ல சார்? இருக்கு கண்டிப்பாக இருக்குது சார். நாங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கோம் சார், அதனால் கொஞ்சம் இதான். பரவாயில்ல பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். டுட்டோரியல் ஏற்கனவே பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் இண்டிகேட்டர் கையில் இருந்திருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்போ கிளியர் ஆகிடும். இல்லை அப்படியும் ஆகலைன்னா கேளுங்க, அது என்ன டவுட்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஃபஸ்ட்டு டெய்லி காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இன்னொரு இண்டிகேட்டர் வேறு நான் கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 2 ஸ்க்ரீன்லேயும் 2 பக்கமும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் வச்சுக்கிறேன். ஒன்றுத்தில் வந்து பேலன்ஸ் மோடு, இன்னொன்றுல இம்பேலன்ஸ். இப்போ ரைட் சைடில் இம்பேலன்ஸ் இருக்குன்னா, லெஃப்ட்டில் இம்பேலன்ஸ் இருக்குன்னா, ரைட் சைடில் பேலன்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ மொத்தம் இதில் 4 பேராமீட்டர் இருக்கும். அது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பை அபோவ், இன்னொரு லைன் வந்து செல் பிலோ. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பை ஒன்று, ஸ்ட்ராங் செல் ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல்லை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை தாண்டி இறங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரன்னிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் ஒன்று ஸ்ட்ராங் பை கிட்ட போச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. மோஸ்ட்லி ஸ்ட்ராங் பை கிட்ட போச்சுன்னா அதுக்கு மேலே பார்த்தா இன்னும் ஃபர்தராக போகணுன்றதுக்காக ரிவர்ஸ் ஆக தான் ட்ரை பண்ணும் மார்க்கெட். ஆனால் போகணும்னு இருந்ததுன்னா அது உடச்சிட்டு போயிடுச்சுன்னா திரும்ப கீழே இறங்காது. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராங் பையோடைய வேலை. அதே தான் ஸ்ட்ராங் செல்லுக்கும். கீழே ஒன்ஸ் இறங்கிடுச்சு அப்படின்னா திரும்ப ஏறலாம் முடியாது. அதால் அவ்வளோ ஈஸியாக ஏறிட முடியாது அந்த லெவலில். நம்ம சும்மா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து வரைகிற லெவல்ஸ் இது கிடையாது. இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் தான். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது பிரேக் பண்ணுறது மார்க்கெட்டுக்கு. அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. அந்த இடத்துல எடுத்தால் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறதுல கூட பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி ஐடியா நம்ம கொடுக்கல. ஏன்னா நம்மளோட டார்கெட்டுன்றது ரொம்ப பெருசு. எல்லோரும் பார்த்து நேற்று கூட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி 5 பாயிண்ட் டெய்லி கிடைக்குமான்னு கேட்குறாரு. 5 பாயிண்ட்டில் வேணும்னா 1 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்களான்னு கேட்டேன். கொஞ்சம் யோசிச்சார். ஸோ அது மாதிரி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டில் நம்ம டார்கெட் கிடையாது. நம்ம டார்கெட் மினிமம் 40 பாயிண்ட்ஸ். ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே ஒரு என்ட்ரி எடுக்கிறோனாலே 40 பாயிண்ட்ஸ்ன்றது மினிமம் டார்கெட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 200 ருபீஸில் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக 80 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொண்டு போகிறோம். சம்டைம்ஸ் 100 பாயிண்ட்ஸ் போகும், அது ரேர். நம்ம எடுப்போமான்னு தெரியல, அவ்வளோ தூரம் இருக்குமான்னு தெரியல. பட் 60ன்றது 200 ருபீஸ் ப்ரீமியம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ரெகுலராக எடுக்கிற பாயிண்ட்ஸாகவே இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம 100ல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 100-150 ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு 40 to 60ன்றது ஆவரேஜ். அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன ட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி லொக்கேஷன் வந்தால் நல்ல ட்ரேடாக எடுங்க. சரி, இப்போ நம்ம ஃப்ரைடே எடுத்த ஒரு ட்ரேடை கூட பார்ப்போம். கான்செப்ட் என்னென்னா, பேலன்ஸ் மோட்லேயும் இம்பேலன்ஸ் மோட்லேயும் நம்ம மானிட்டர் ஸ்க்ரீனை செட் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷன் மாறிடுச்சு, புட் ஆப்ஷன் ஏறிச்சு அன்றைக்கி. சாரி. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பை எங்கே கொடுக்கோன்னா பேலன்ஸ் மோடில் ஸ்ட்ராங் பை வந்துடும். ஸ்ட்ராங் பை பேலன்ஸ் மோடில் வந்துடுச்சுனாலே அது அதோடைய டார்கெட் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது சப்ளை இன்ட்ராடேயோடைய சப்ளை தான் அதோடைய டார்கெட், மினிமம் டார்கெட். ஒன்ஸ் ஸ்ட்ராங் பையை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும்? இந்த இடத்துக்கு போகும். சரியா? இது பேலன்ஸ் மோடில் இருக்குது. இதை தாண்டி இதோடைய எக்ஸாக்ட் ஹை எது அப்படிங்கிறத நம்ம எலைட் இண்டிகேட்டர் உங்களுக்கு கையில் இருக்க இண்டிகேட்டர் இது இந்த ஹையை மார்க் பண்ணி கொடுத்துரும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டருக்கான விளக்கம் சொல்லிடுறது. இது என்கிட்ட இருக்கும். உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு பை அபோவ் செல் பிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ சப்ளை ஐ டிமாண்ட் இருக்கும். ஸ்ட்ராங் பை இன்னும் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல் இன்னும் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ட்ராடே சப்ளை டிமாண்டை தூக்கிட்டு, ஏன்னா ஏதாவது ஒன்று தான் ஆட் பண்ண முடியும், மிச்சம் இடம் இருக்குது, அது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஏதோ ஒன்று எடுத்தால் தான் ஒன்று ஆட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராங் பையை நான் ஆட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருக்குது. அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராங் பையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான பேலன்ஸ் மோட் இம்பேலன்ஸ் மோட் மாற்றிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை உள்ளே கொடுத்துடலாம் அப்படின்றது தான் ஒர்க். எனக்கு அடுத்த வாரத்தை அதை நான் பண்ணிவிடுவேன். சரியா? இது ஓகே. இதில் எதுவும் பெரிய விஷயம் இருக்காது. இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதும் இப்போதைக்கு இல்லை. இன்னும் ஒரு அடுத்த வாரத்துக்கு மேலே தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் இதில் ஆட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு இன்றைக்கி இது ஓகே, இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு இது ஓகே பண்ண முடியும் அப்படின்னா நான் இன்றைக்கே கூட அதை ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணிவிடுவேன் திங்கக்கிழமைக்குள்ளே. சரி, இதை பற்றி கட் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் ஐடியா. ஒன்று தான், பேலன்ஸ் மோடில்
ஜஸ்ட் ஸ்ட்ராங் பை விழுந்துடுச்சுனாலே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். எந்த கேண்டில் போச்சோ அதுக்கு ஒரு கேண்டிலுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த கேண்டில் தான் கிராஸ் பண்ணுதுன்னா அந்த கேண்டிலுக்கு முன்னாடி அடுத்த கேண்டில் ஏதாவது முன்னாடி கேண்டில் இருந்ததுன்னா அது கீழே ஸ்டாப் லாஸை போட்டுக்க போகிறோம். இது இவ்வளோ பெரிய கேண்டிலாக இருக்குது, இதை நம்ம இந்த மாதிரி எடுக்க மாட்டோம். பரவாயில்ல, இது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப நடந்துச்சுன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலே கிராஸ் பண்ணிச்சுன்னா அப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து என்ன பண்ணணும், திரும்ப ரீடெஸ்ட் எடுக்க வரும். அதை தொட்டுட்டு அப்படி கிளம்ப வரும். ஒன்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இது ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி ஸ்ட்ராங் பைக்கு மேலே போயிட்டெல்லாம் கீழே வர்றதெல்லாம் அந்த மாதிரி வந்த அன்றைக்கி நம்ம கையில் வச்சுக்கிறது அர்த்தம் இல்லை. ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடணும் உடனே. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஸ்ட்ராங் பையை கிராஸ் பண்ணிவிட்டு அது கீழே விழுதுன்னா ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ராங் பையை கிராஸ் பண்ணுதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற புட் ஆப்ஷன், இப்போ நம்ம பார்த்துக்கிறது புட் அப்படின்னா கால் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் செல் இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங் செல் அங்கே இல்லாமல் நம்ம இந்த ஸ்ட்ராங் பையை நம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை, ஏமாந்துருவோம். ஸோ ஸ்ட்ராங் பை விழுதுன்னா ஸ்ட்ராங் செல்லுக்கு கீழே ஆப்போசிட் ட்ரேட் ஆகணும். அப்போ தான் இது வந்து கரெக்டான பிரேக் அவுட், இல்லைனா இது நம்ம ஏமாற்ற போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம எல்லா இண்டிகேட்டர்லேயும் இதை தான் சொல்கிறோம். பை சிக்னல் வருதுன்னா முன்னாடி செல் சிக்னல் வந்திருக்கணும், அவ்வளோதான் ஆப்போசிட்டில். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் கேளுங்க. நான் இப்போது எலைட் இண்டிகேட்டர் லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு இண்டெக்ஸே எடுத்துப்போம். நம்ம இண்டெக்ஸுங்க ஒரு குணம் இருக்காது. என்ன பண்ணும், மார்க்கெட்டுக்கே ஒரு குணம் இருக்காது, ஒன்றும் பண்ணாது, பெருசாக ஒன்றும் பண்ணாது. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ஒரு க்ளோஸ் எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டே ட்ரேட் பண்ணும். திரும்ப 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 இதுக்குள்ளே தான் வரும். மிஞ்சி போனால் லைட்டாக மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், இல்லை கீழே போயிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இது தான் பண்ணும். ஆனால் எந்த டைமில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். சில டைம் வந்து மேலே பிரேக் ஆனது மேலேயே ஓடும், சில டைம் கீழே பிரேக் ஆனது கீழே ஓடும். இப்போது இது ஃபஸ்ட்டு நடந்தது மேலே போயிட்டு இப்படி உள்ளே வருதில்ல, அது உள்ளே தான் வருதா இல்லை ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போதா, இங்கே தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறது. அது உள்ளே வந்துச்சுனாலும் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம லாட் சைஸ் அந்த மாதிரி லாட் சைஸாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு 2 லாட்டு போட்டால் கூட இது மேலே ஏறினதுக்கு நம்ம மேலே தான் போட்டிருப்போம். இது இவ்வளோ தூரம் இறங்கினாலே 3000 2 லாட்டுக்கு மைனஸ் காமிச்சிட்டு இருக்கோம். 3000 விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் வச்சுட்டு இருப்போம். அது இறங்கினோன்னே 5000 காட்டும். இன்னும் நமக்கு நம்பிக்கை அதிகமாகிடும், ஓகே ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்ட்டு. அது இங்கே போய்ட்டு 10,000 மைனஸில் அன்றைக்கி டேவை முடிச்சு விட்ரும். அப்போ இப்படி இந்த மாதிரி ட்ராப்பில் தான் மோஸ்ட்லி எல்லோரும் மாட்டுறது. மேலே ஏறின உடனே ப்ரீவியஸ் ஐக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு, சூப்பர் ஓகே மேலே போயிடும் அப்படின்னு நினச்சா அது அப்படியே கீழே வந்துட்டு இங்கே வந்து நிறுத்திடுவான். அன்றைக்கி டேவை நிறுத்திட்டு திரும்ப ஒரு சில நல்ல மேலே வரும், அது உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா தப்பிப்பீங்க. இல்லைனா என்ன ஆகுறது, இங்கேயே சைட்வேஸ் அடித்து முடிச்சிருவானுங்க, இல்லைனா இன்னும் கீழே போயிடும். இப்போது மேலே கால் வாங்கின ஒருத்தருக்கு இந்த இடத்துல வர ஒரு பிரேக் அவுட்டை நம்பி புட்டு எடுக்க மனசு கூட வராது. ஏன்னா ஏற்கனவே பெரிய லாஸில் இங்கே இருப்பாங்க. இப்போ இன்னும் எப்போ ஏறும்னு பார்த்துட்டு இருப்பாங்க தவிர இறங்குற மூவை பிடிக்கிறதுக்கு தோணவே தோணாது. இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி. ஜென்ரலாக பிகினர்ஸ்க்கு இப்படி தான் நடக்கும். இது நானும் அனுபவிச்சதுனால தான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாருமே பண்ணியிருப்போம் இந்த தப்பை. எங்கே போய் படிச்சுட்டு வந்திருந்தாங்க இன்னும் கண்டுபிடிக்கல, பட் எல்லோரும் இந்த தப்பை கரெக்டாக பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எலைட் இண்டிகேட்டரில் நிறைய விதமாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே உங்கள்கிட்டயே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு 3 மோடில் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். கஸ்டம் மோடு அப்படிங்கிறது ஒரு வேல்யூ நீங்கள் கொடுப்பீங்க. அந்த வேல்யூ கொடுக்கும்பொழுது என்ன எலைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஷேடோ கேண்டில்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பாக்ஸு வரைகிறோம், ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று வரைகிறோம். வரைஞ்ச உடனே மார்க்கெட் ஒரு ஜோன் கிட்ட என்ன வேலை பண்ண முடியும், அதால் மிஞ்சி போனால் போயிட்டு திரும்பவும் இல்லைனா பிரேக் அவுட் பண்ணி இது போகும். இதை தாண்டி வேறு ஏதாவது அங்கே பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியாது. இவ்வளோ தான் மார்க்கெட். இப்போ அது உடைக்க போதா பிரேக் அவுட் ஆகி மேலே போதா, அதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டம் வேல்யூவில் இந்த டாப் வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம். டாப் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த வேல்யூவை கொடுத்துட்டீங்க, இண்டெக்ஸில் என்ன காட்டுது, இந்த இடத்துல என்ன காட்டுதோ அந்த வேல்யூ அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஆப்ஷனில் மார்க்கெட் நிஜமாகவே இன்னும் மேலே தான் போக போகுது அப்படின்னா ஷேடோ கேண்டில்ஸ் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இல்லாமல் ரியல் ப்ரைஸுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ரைஸ் உண்மையான ப்ரைஸ் மேலே ஏறி போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக்கே ஆனாலும் மேலே போகாதுன்னு அர்த்தம். பிரேக்கே ஆகி ஒரு கேண்டில் 2 கேண்டில் மேலே நின்றுந்தாலும் நிற்கும். ஏன் நிற்குதுன்னா இந்த ப்ரைஸ் மேலே போக விடாமல் ஷேடோ தடுத்துட்ருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஷேடோ கேண்டிலோட யூஸ் அதுதான். இன்னும் கொஞ்சம் தூரம் கூட மேலே போகும். ஆனால் இந்த ஷேடோ கேண்டில்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் கீழே இறங்க ஆரம்பிக்கும். கீழே இறங்கியிருக்கும்,
ஆனாலும் இதை ரொம்ப தூரம் போகாமல் திரும்ப திரும்ப புல் பேக் கொடுத்துட்ருக்கோம். புல் பேக்கில் கரெக்டாக ஒரு இடத்துல ரெண்டும் மீட் பண்ணி இப்படி திரும்ப போகும்போது கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் மேலே ஏறினது கால் ஆப்ஷன் ப்ளூவில் இருந்திருக்கும், இங்கே வந்து ரெட்டில் மாறிட்டு இருக்கும். ஷேடோ கேண்டில் கீழே ரன் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு மேலேருந்து கீழே வந்த ஷேடோ கேண்டில்ஸ் இப்படி ரன் ஆகிட்டுருக்கும். இந்த ரியல் கேண்டில்ஸ் இப்படி ரன் ஆகிட்டுருக்கும், ஆனால் ரெட் கலரில் இருக்கும். ஒன்ஸ் ஷேடோ கேண்டில் கீழே இறங்கும்போது ஷேடோ கேண்டில் கீழே இறங்கு அது இப்போ அது மேலேருந்து வந்தது கிராஸ் பண்ணி கீழே போகும்போது இங்கேருந்து ரியல் கேண்டில்ஸ் ஈசிஆர் சிக்னல் கொடுத்துட்டு மேலே போகும். சரிங்களா? அப்போ இந்த ஈசிஆரில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஈசிஆர் ஷேடோ கேண்டிலுடைய பவுன்ஸுக்கு அப்புறமா எப்போ ரெட் கலரில் இருந்து இல்லை பர்பிளில் இருந்து ப்ளூவுக்கு மாறுதோ அது நமக்கு என்ட்ரி பாயிண்ட். இப்போ நான் எக்ஸாம்பிளில் காட்டுறேன். இப்போ முந்தானத்து நடந்த எக்ஸாம்பிள்லேயே காட்டுறேன். இப்போ நிஃப்டி பார்ப்போம். இந்த கேப் அப் நடந்திருக்கு, மார்க்கெட் கீழே இறங்கி வந்துருச்சு. கால் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு 300 கால் ஆப்ஷனே பார்ப்போமா? 300 கால் ஆப்ஷன். நான் இந்த டேயில் ஒரு சார்ட் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல இங்கே நான் வந்து எக்ஸாக்டாக பெண்டிங் டார்கெட்னு சொல்லி ஒரு ஏரியாவை ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் மார்க் பண்ணியிருந்திருப்பேன். கரெக்டுங்களா? எல்லோ பாக்ஸில் தான் மார்க் பண்ணியிருப்பேன், ஞாபகம் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டோடைய லோ வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த லோவாக இருக்குது. நமக்கு இந்த லோ வேல்யூவை என்ட்ரு பண்ணிட்டாலே இந்த லோ வேல்யூ பிரேக் ஆகி கீழே வந்துடுச்சு. இந்த வேல்யூ நீங்கள் போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இண்டெக்ஸில் மார்க் ஆகிருக்கும். 25,393 நினைக்கிறேன் அந்த வேல்யூ. 394, ஓகே 93 தான் அன்றைக்கி இருந்தது. இதோ கரெக்டாக ஷேடோ கேண்டில்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு பவுன்ஸ் கொடுத்து கிளம்புச்சு. ஆனால் இதில் மேலே போகலை. ரெண்டாவது கொடுத்த பவுன்ஸில் போயிருக்கு. இங்கே தான் நம்ம சிக்னலை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு இந்த சிக்னல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இங்கே மேலேருந்து இறங்குனது ரெட்டில் இறங்கியிருக்கு. ஒரு பவுன்ஸுக்கு அப்புறமா வந்த ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில்லே நீங்கள் போயிடலாம், தப்பு இல்லை. அந்த கேண்டில் முடிஞ்ச வரைக்கும் லோவில் இருக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் எங்கே வந்திருக்கோன்னா இந்த இடத்துல தான் வந்திருக்கும். ஈசிஆர் ஆன் பண்ணுறேன். இங்கே தானே வந்திருக்கு, இங்கே வரல இல்லையா? அதுவும் இல்லாமல் இது ரெண்டு பவுன்ஸ் ஒன்றே ஆகலை இந்த இடத்துல. கரெக்டுங்களா? இந்த இடத்துல பவுன்ஸ்லாம் ஆகலை, இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு 2 இடத்துல பவுன்ஸ் வந்திருக்கு. ஒரு சிக்னல், ஒரு ப்ளூ கேண்டில், ஒரு ஈசிஆர். பாட்டம் வந்தபொழுது பாட்டம்லேருந்தே கிளம்புறது நமக்கு எப்படி போயிருக்கு? ஈசிஆர் போயிருக்கு. ஸோ ஷேடோ அந்த வேல்யூஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா வர ஃபஸ்ட்டு கேண்டிலே நீங்கள் என்ட்ரி பண்ணி இந்த கால் ஆப்ஷனுடைய இந்த ரேலியை பிடிச்சிருக்க முடியும். இந்த புட் ஆப்ஷன் எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மீட்டிங் முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கான என்ன பண்ணணுங்கிறதையும் பார்த்துடலாம். சரியா? இப்போ இந்த ஷேடோ கேண்டில் பவுன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஷேடோ கேண்டிலும் ரியல் கேண்டில்ஸும் மீட் பண்ணணும். மீட் பண்ணதுக்கப்புறமா வர கலர் சேஞ்சஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே ஒரே கலர் இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே இந்த மார்க்கெட் ப்ளூவில் இருந்ததுன்னா இந்த பவுன்ஸ் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலேருந்தே ப்ளூவில் தான் இருக்குது, பட்டும் திரும்ப மேலே போகுது, ப்ளூ போகுதுன்னா விட்டுற வேண்டியது. அது எதுவும் பண்ண முடியாது நம்ம. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கே பேண்டை கிராஸ் பண்ணுதோ பேண்டு பவுன்ஸ் மெத்தடில் நீங்கள் எடுக்கலாம். பேண்டு கிராஸ் பண்ணும்போது அதோடைய பவுன்ஸில் நீங்கள் எடுக்கலாம். அன்றைக்கி கூட வாய்ஸ் நோட்டில் கூட போட்டிருப்பேன் குரூப்பில் நான், இல்லையா? பேண்ட் கிராசிங் மெத்தட்னு ஒன்று இருக்கும், பேண்டு பிரேக் அவுட். அதான் பேண்ட் பிரேக் அவுட்டு, பேண்ட் பவுன்ஸ் 2 மெத்தட் இருக்கும். கீழே இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறது, பேண்ட் எப்படி கிராஸ் பண்ணுறதோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் வீடியோ தனியாகவே இருக்குது நம்மகிட்ட ஆல்ரெடி. அந்த வீடியோஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருப்பேன். ஒருவேளை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் குரூப்பில் திரும்ப போடுறேன், பாருங்கள். ஸோ ஷேடோ கேண்டில்ஸுடைய ஹெல்ப்பு இது ஒன்று. சரிங்களா? இன்னொன்று, மதியானமாக நீங்களே என்ட்ரி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நிறைய, இல்லையா? அது எப்படி அப்படின்னா, இனிஷியல் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு 1 ஹவர் இனிஷியல் பேலன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 ஹவரோட இனிஷியல் பேலன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, க்ரே பாக்ஸில் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு 1 ஹவர்னால் 2 30 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ. வேறு ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிள்லாம். 2 30 மினிட்ஸ் கேண்டில் எப்போ முடியும்? 10:15 முடியும். அப்போது ஃபஸ்ட்டு அதோடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னா அந்த ஹை லோவுக்குள்ளே தான் ட்ரேட் பண்ணும். சம்டைம்ஸ் பிரேக் ஆகி ஓடுச்சுன்னா அந்த இனிஷியல் பேலன்ஸோட ஹைட் என்னவோ அதே ஹைட்டுக்கு டார்கெட் கொடுக்கும். இதை தான் அந்த மிட் டே லைட் செட்டப்பில் நம்ம பேசியிருப்போம். சரியா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், இது எப்படி எடுக்கிறது? இந்த இன்ட்ராடே ரேஞ்ச், இந்த ஐபிஆரோட ரேஞ்சு நம்ம வந்து மீடியம், நேரோ, வைடு 3ஆக பிரிப்போம் இல்லையா? அந்த 3ஆக பிரிக்கிறது எப்படி அப்படின்னா, ஏடிஆர் கால்குலேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 10 நாள் 11 நாள் எவ்வளோ ஓடி இருக்குன்னு, நிஃப்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்கள். 150 பாயிண்ட் தான் ஓடி இருக்கும், மிஞ்சி போனால் அவ்வளோதான் இருக்கும் ஏடிஆர். அப்போ 150 3ஆக பிரிங்க, 50 பாயிண்ட்டு வருது.
அப்போது 100 பாயிண்ட் ஓடி இருந்தால் மீடியம், 50 பாயிண்ட் ஓடி இருந்தால் நேரோ, 150 பாயிண்ட் ஓடி இருந்தால் ஃபுல் ஏடிஆரும் ஓடிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஃபுல் ஏடிஆரும் ஓடினதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே ஃபுல் ஏடிஆர், அதாவது ஒரு நாளைக்கு ஓட வேண்டிய ரேஞ்சை ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே ஓடிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஓடலாம் எதிர்பார்க்க முடியாது. லைட்டாக பிரேக் அவுட் கீழே கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டு திரும்ப பொறுமையாக மேலே வந்து சேர்ந்துடும். மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப கீழே வந்து சேர்ந்துடும். ஸோ ஃபுல் ஏடிஆர் ஓடினதில் இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஷேடோ கேண்டில் பவுன்ஸில் என்ட்ரி எடுப்போம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசுனது தான். அதே தான் திரும்ப இங்கே சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒன்றும் சொல்லலை. அது தனியாக, அது ஈஸி, அது ஒன்றும் இல்லைன்றதுனால லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது நமக்கு ஃபுல் ஏடிஆர் ஓடின அன்றைக்கி என்ன பண்ணணும்னு தெரியும். மார்க்கெட் ஃபுல் ஏடிஆர் ஒரு 2 கேண்டில் ஓடிடுச்சுன்னா ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு இடத்துல போய்ட்டு ரிவர்ஸ் ஆகும். அந்த ரிவர்சல் ஏரியாவை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு உள்ளே போகும். சரியா? ஃபுல் ஏடிஆருங்கிறது அதான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடுதோ அது. ஒருவேளை 2 மடங்கு தான் ஓடி இருக்குது. ஏடிஆரில் 2 டைம்ஸ் தான் எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏடிஆர் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் ஏடிஆர் ஓடி இருக்குது அப்படின்னா அப்போது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுக்கணும் இல்லையா? ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏடிஆர் ஓடி இருக்குது, அப் சைடில் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் ஓடணும். அப்போ எவ்வளோ பாயிண்ட் வருது? 200 பாயிண்ட் கணக்காகுதா? ஆனால் ஏடிஆர்னு எவ்வளோ இருக்குது? 150 தான் இருக்குது. 150 நாள் 200 நாள் ஓடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சில டைமில் ஓடும். ஏன்னா ஏடிஆர்ன்றது ஆவரேஜ் தானே. அப்போது ஆவரேஜுங்கிறது ஆவரேஜ் தான் 150. ஆவரேஜ் 150னா ஹை எவ்வளோ இருக்கலாம்? 200 இருக்கலாம். லோ எவ்வளோ இருக்கலாம்? 50 இருக்கலாம். 50 60 இருக்கலாம். இதுக்கு ஆவரேஜ் 10 நாளைக்கு எடுக்கும்போது அந்த 150 கிடச்சிது. அப்போ 100 நாளைக்கு 100 பாயிண்ட் ஓடினது நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 100 பாயிண்ட் ஓடுமான்னு கேட்டால் ஓடும் கண்டிப்பாக. சில டைம் ஓடாமலேயும் இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் தான் ஷார்ட்டாக ஓடும் அப்படின்னா 80% அப்படின்றது தான் ஃபஸ்ட் டார்கெட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 80%னா 80 பாயிண்ட். 100 பாயிண்ட் ஓடிச்சா 80 பாயிண்ட் டார்கெட். எந்த பக்கம் பிரேக் ஆச்சோ அந்த பக்கம். சரியா? இதுதான் வந்து நீங்களே எடுக்கிற என்ட்ரிக்கு நான் கொடுக்குற ஐடியா. இது நம்ம எலைட்டில் எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸோடைய மிடில் வேல்யூ கொடுத்துக்கோங்க. இந்த மிடில் வேல்யூ இருக்குல்ல, இந்த பாக்ஸுக்கு மிடில் வேல்யூவை கொடுத்துட்டிங்கனாலே ஒரு 12 மணி 11 மணிக்கெல்லாம் மேலே கொடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு கால் போக போதா பொட்டு போக போதான்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த வேல்யூ கொடுப்போமே. இந்த நாள் என்ன நடந்திருக்கு? மிடில் வேல்யூ வந்து கீழே வந்திருக்கு. இது கீழே ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை. ஆக்சுவலி பிரேக் அவுட் ஆகிட்டு பவுன்ஸ் எடுத்தால் தான் நம்ம இந்த வேல்யூவே பண்ணணும். ஆனால் மதியானம் வரைக்குமே இழுத்துட்டு நடுவிலே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பக்கம் ஓட போகிறான் தான் அர்த்தம். அதுவும் 50 பாயிண்ட் தான் ஓடி இருக்கு. இது நேரோ. சரியா? 150 பாயிண்ட் ஏடிஆரில் 50 பாயிண்ட் தான் ஓடி இருக்குது ஃபஸ்ட்டு 1 ஹவரில். அப்போ நேரோ ரேஞ்சில் இருக்குது. டபுள் அந்த நேரோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபுல் ஏடிஆர் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? ஃபுல் ஏடிஆர் 1 ஹவரில் ஓடிடுச்சுன்னா இந்த ஹை லோக்குள்ளே தான் மார்க்கெட் ஓட போகுது. அப்போ ஃபுல் ஏடிஆரில் 2 டைம்ஸ்க்கு ஓடி இருந்ததுன்னா 80% டார்கெட் மினிமம் ஈஸியாக கிடச்சிரும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழேயோ மேலேயோ. அப்போது 50 பாயிண்ட் தான் ஓடி இருக்கானா, கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா 100 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு 80% டார்கெட்டுமே சில டைம் கிடைக்கும். இதில் 80% வரைக்குமே கூட கிடைக்கும். இந்த மாதிரியும் நடக்கும். பட் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் என்னது? அந்த 100 பாயிண்ட் 50 பாயிண்ட்னா எடுத்த இந்த 50 பாயிண்ட் தான் பிரேக் அவுட் ஆச்சுன்னா. சரியா? அதை மட்டும் கரெக்டாக நம்ம பிடிக்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, 50 பாயிண்ட் தான் ஓடி இருக்குது, டார்கெட்டும் 50 பாயிண்ட் தான். அப்போ ஆப்ஷனில் எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும்? 25 பாயிண்ட் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அடுத்த மணியில் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு. அப்போ அந்த 25 பாயிண்ட்டில் கன்ஃபர்மேஷன் போக டார்கெட்டுக்கு முன்னாடியே வெளியே வர்றது போகனா எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும்? ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். முடிஞ்ச வரையிலும் ஹை ப்ரீமியமில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா லாட்டு கம்மி பண்ணிவிட்டு, ஏன்னா காலையில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருப்போம், செகண்டாக எடுக்கிற என்ட்ரி தானே, லாட்டு கம்மியாக போட்டு பாருங்கள். கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லாட்டு எவ்வளோனா போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் வெயிட் பண்ணி கரெக்டாக பின் பாயிண்டில் அந்த என்ட்ரி எடுக்கலைன்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட் எல்லாமே. சரியா? அப்போது அந்த பின் பாயிண்டில் எடுக்கிறது தான் ஷேடோ கேண்டலோடைய பவுன்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த ஷேடோ கேண்டலோடைய பவுன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 வேல்யூ இருக்குல்ல, இந்த ஒரு பாக்ஸுக்கு 3 வேல்யூ இருக்கும். ஒன்று ஹை, இன்னொன்று லோ, இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் மிடில் பாயிண்ட். சரிங்களா? ஹை லோ கொடுத்தீங்கன்னா வேல்யூ எப்படி மாறலாம். ஆனால் மிடில் வேல்யூ கொடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியா வந்துடும். அதில் ஐடியா வரலைன்னா உங்களுக்கு எந்த பக்கம் பிரேக் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ கொடுத்து பாருங்கள். ஏன்னா இவ்வளோ வேலை பண்ணிட்டு எதுவும் நினைக்கிறேன், நான் தப்பாக நினச்சிட்டா அப்புறம் நான் என்ன ஆகுறதுன்னா, நீங்கள் தப்பாக நினச்சாலும் உங்களுக்கு அங்கே நீங்கள் தப்பான வேல்யூ போட்டால் உங்களுக்கு என்ட்ரியே வராது. அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. சரிங்களா? தப்பான வேல்யூ போட்டாங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடைக்காது. அப்படியே என்ட்ரி கிடைச்சாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ், நம்ம வந்து எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு உட்கார ஆள் கிடையாது. அதனால் நீங்கள் தப்பாகவே பண்ணாலும் ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அப்போ இதில்
இந்த நாள் என்ன நடந்திருக்கு? புட் ஆப்ஷன் கீழே போயிருக்கு. அப்போது புட் ஆப்ஷனுக்கு நாம் இந்த மிடில் வேல்யூ கஸ்டம் இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கணும்? என்ட்ரி ஏதாவது காட்டியிருக்கணும். காட்டுதான்னு பார்க்கலாம். இந்த வேல்யூ என்ன இருக்குது? 25,421. சரிங்களா? அந்த வேல்யூ நம்ம கொடுத்து பார்ப்போம். 25,421. ஒரு 3 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடுவோமா? அதான் ஈஸியாக இருக்கும். நம்ம அதுதானே பார்ப்போம். ஸோ இந்த டைமில் எங்கேயோ இங்கே தான் மிடில் வேல்யூ பிரேக் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு 11:42க்கு அடுத்து 12:30 மணிக்கு நமக்கு அந்த ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு என்ன இங்கே நடந்திருக்கணும்? இது கால் புட்டு பார்க்கணுமா? இது என்ன புட்டு? ஏடிஎம் ஒரு ஸ்டெப் இந்த மணியை பார்ப்போம். அப்போது 25,500 புட்டு பார்ப்போம். ஐடிஎம் செக் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 20 ரூபா ப்ரீமியம் செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே பார்த்துக்கலாம். 11:40க்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 11:40 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தெரியுதுங்களா? அப்போ 11:40க்கே என்ன பண்ணிடுச்சு? இங்கே உங்களுக்கு பேண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒருத்தர் கேட்டார், யாருன்னு பேர் எனக்கு கரெக்டாக தெரில, இந்த பேண்டோ இந்த ஈசிஆரோ கண்டினியூஸில் வைக்கிறதா இல்லை ரிவர்சலில் வைக்கிறதா அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போது நல்லா பாருங்கள், மார்க்கெட் பாட்டமில் இருந்தே கிளம்பியிருக்கு. ஆனால் பாட்டமில் இருக்கும்போதே நமக்கு என்ன ஆயிடுச்சு? கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகலாம் அப்படின்னு நினச்சா இந்த பேண்டு உங்களை காலங்காலமாக பயம் காட்டிட்டு வரும். ஏன்னா பேண்டு வந்தாலே பவுன்ஸ் ஆகும். இந்த இடத்துல நிறைய சார்ட்டில் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல பேண்டுக்கு ஆப்போசிட்டாக என்ட்ரி எடு அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது கொஞ்சம் பேருக்கு அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. பட் நம்ம அதுக்காக தான் கண்டினியூஸ் மோடில் பேண்டை தாண்டி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. எப்போவுமே அந்த மாதிரி அந்த டைமில் பேண்டை தாண்டி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூஸ் மோடு வச்சுக்கலாம். கண்டினியூஸ் மோடுங்கிறது பேண்டை தாண்டும் போது தான் என்ட்ரி சிக்னல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பேண்டை தாண்டினதுக்கப்புறம் எப்போ ஈஸியாக வருது எடுத்துருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ பேண்டை தாண்டினதுக்கப்புறம் ஈஸியாக வந்துச்சு. வந்த ஈஸியாக அப்புறமாவே அடுத்த மூவ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் போயிருக்கு? இங்கேருந்து இந்த ஹை 26 பாயிண்ட்டு, அதுக்கும் மேலே அப்படின்னா இந்த மேலே இருக்க ப்ளூ லைன் டார்கெட் அப்படின்னா 40 பாயிண்ட். ஸோ இதான் நான் சொல்கிறேன், 100 ரூபாவில் எடுத்திங்கன்னா 40 பாயிண்ட்ன்றது உங்களுக்கு மினிமம் டார்கெட். லோலியே நீங்கள் அந்த ஈஸியாக அந்த கலர் சேஞ்சை நம்பி எடுத்திங்கன்னா 60 பாயிண்ட் 57 பாயிண்ட் ஓடி இருக்குது. ஸோ 40ன்றது 50ங்கிறது நமக்கு டார்கெட்ஸ். அதுக்கு கம்மியாக நம்ம டார்கெட் எடுக்க மாட்டோம். சும்மா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்கு வர்றது நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ இதுவே லோ ப்ரீமியம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா டார்கெட் என்னவாக இருக்கும்? இந்த மேலேருந்து வந்துச்சுன்னா மிஞ்சி போனால் கேப்பை ஃபில் பண்ணணும். அப்போ இந்த இடம் இருந்தது 25,340. அப்போ 300 அவுட் ஆஃப் மணியே பார்ப்போமா? ஏற்கனவே இது என்ட்ரி எடுக்கும்போது இது அவுட் ஆஃப் மணி தான். 300 பார்ப்போம். அதுலேயும் என்ட்ரி வந்திருக்கான்னு பார்ப்போம். 300 புட்டில் உங்களுக்கு என்ட்ரி 5 மினிட்ஸ் வச்சு போவோம். 3 மினிட்ஸ்லேயும் பார்ப்போம், 5 மினிட்ஸ்லேயும் பார்ப்போம். நான் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கண்டினியூஸில் வச்சு யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ரிவர்சல் தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஃபஸ்ட் ரிவர்சலில் கொடுத்துருக்கானா கண்டிப்பாக கொடுத்துருக்கு. பாட்டம் கேண்டிலே என்ன வந்து கொடுத்துருக்கு? உங்களுக்கு ப்ளூவை கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக எப்பவுமே இருக்கிற ஒரு டபிள்யூ இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்க போகிறோம், சப்ளை டிமாண்ட். இந்த ஒரு க்ரீன் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதோடைய வர்த்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். இதுக்கான சில குணாதிசயங்கள் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான டைம் அப்படின்னா அது சில முக்கியமான வேலைகளை செய்யும். எல்லா டைம்லையும் செஞ்சால் நம்பலாமான்னு தெரில. பட் சில இடத்துல சில விஷயங்களை நம்பி தான் ஆகணும் நமக்கு. இந்த மாதிரி ப்ரீவியஸ் பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸையும் சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் இப்படி வருது நமக்கு. அப்போ இந்த லொக்கேஷன், இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் 2 பாக்ஸோடைய ப்ளூ லைனும் மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி லைனை வந்து ஒன்ஸ் கீழே கிராஸ் பண்ணி போயிடுச்சு, திரும்ப மேலே வருது அப்படின்னா அப்போது க்ரியேட் ஆன ஒரு லோ நமக்கு எப்பவுமே சஸ்டெயின் ஆகும் ஓரளவுக்கு. அந்த லோவில் கீழே அப்படியே ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணோம்னா கூட இந்த என்ட்ரி இங்கேருந்தே பிடிச்சி எடுத்துன்னு போக முடியும். சரிங்களா? பட் இது ஒரு முக்கியமான லொக்கேஷனில் நிஃப்டி இருக்கும்போது இதை பண்ணிங்கன்னா நல்லது. எல்லா இடத்துலையும் அந்த பாக்ஸை நம்பி பாக்ஸ் எப்போ கிராஸ் பண்ணுதோ அதை வச்சு ஒரு ஸ்கேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராதிங்க. அது வந்து நமக்கு தப்பான ரூட்டை கொண்டு போயிடும். இன்னொன்று, பாக்ஸோடைய ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். என்ன அப்படின்னா, பாக்ஸை தாண்டி கீழே போயிட்டு இந்த இடத்துல வருதுன்னா இது வந்து உங்களுக்கு லோ ப்ரையாரிட்டி தான். இங்கே இருக்கிற என்ட்ரி எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும்னு தெரியாது. பட் ஒன்ஸ் மேலே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஓவரால் லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு இந்த மேலே வந்த கேண்டில் திரும்ப இதை உடைக்கிறது கஷ்டம், அதை உடைச்சாலும் இதை உடைக்கிறது கஷ்டம். அதனால் மேலே உடைச்ச கேண்டில் இதை ஒரு தடவை டேப் பண்ணணும். இந்த டேப் பண்ணும்போது அப்படி ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா அது ஈஸியாக போயிடும். இந்த பாக்ஸை நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாக்ஸுமே அப்படி தான். பாக்ஸை ஒன்ஸ் கிராஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு பாக்ஸை கிராஸ் பண்ணுற கேண்டலுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி கேண்டலுக்கு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு என்ட்ரி எடுத்துடலாம். அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எடுத்துருங்க. 10 என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 7 என்ட்ரி உங்களை காப்பாற்றும். ஏதாச்சும் 3 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அதுலேயும் 2வது திரும்ப கிராஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அந்த என்ட்ரியை எடுத்துருங்க. இன்னொரு விஷயம், என்ட்ரியை கிராஸ் பண்ணும்பொழுது நமக்கு கிரே கேண்டில் என்ன பண்ணுதுங்கிறதையும் பாருங்கள். இந்த என்ட்ரி மேலே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குதா,
கிரே கேண்டில் கீழே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சு. அப்போ இது மேலே மேலே போகுது, இது கீழே கீழே போகுது. ஸோ ஷேடோ கேண்டில் இந்த ப்ளூ பாக்ஸு பிரேக் அவுட்டை எப்படி ஷேடோ கேண்டில் வச்சு வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மிடில் பாயிண்ட் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஒரு லோ கூட நீங்கள் என்ட்ரி வச்சு கொடுக்கலாம். இப்போ லோ பார்த்தீங்கன்னா 25,300 இருக்குது, 25,393. அது நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த லெவலில் கிராஸ் பண்ணும்போது தான் அது என்ட்ரி காட்டும் உங்களுக்கு. அந்த லெவல் எங்கே வருது, 12:35க்கு தான் வருது. அப்போ 12:35க்கு இந்த என்ட்ரி தான் நீங்கள் எடுக்க முடியும். 3 மினிட்ஸில் பார்ப்போம். இந்த கேண்டில் தான் காட்டுது. நமக்கு பேண்டுக்கு மேலே இருக்குன்றதுனால கண்டினியூஸ் மோடில் ஈஸியாக வருதான்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த கேண்டில் தான் காட்டுது கரெக்டாக 12:36 கேண்டில், இந்த பக்கம் 12:36. நீங்கள் என்ட்ரியை இந்த இடத்துல எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேண்டுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா ஈஸியாக கண்டினியூஸ் மோடில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேண்டுக்கு மேலே வர சிக்னல்ஸ் அங்கே காட்டும். ஸோ எப்போது ஒரு பாட்டம் நமக்கு ஒரு பாக்ஸ் தெரியுது, மார்க்கெட் மேலே இருந்து கீழே இறங்கி வருது, வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பவுன்ஸ் எடுக்க போகிறோம், நான் எனக்கு வந்து இந்த பாட்டமே பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிவர்சலில் வச்சுக்கலாம். ரிவர்சல் வச்சு பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஃபஸ்ட்டு வர டபிள்யூவில் என்ன நடக்கும், உங்களுக்கு கேண்டில் ரெட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வர டபிள்யூவில் எப்போவுமே கேண்டில் ரெட்டில் இருக்கும். செகண்ட் லெக் அப்படின்னும் போது பாட்டம்லேயே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். ஆனால் நல்லா நோட் பண்ணுங்கள், இதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஈஸியாக இருக்குது, இங்கே ஒரு ஈஸியாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியுதுங்களா? இதில் வந்து பாட்டம் லோ க்ரியேட் பண்ண கேண்டில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் ஒரு 2 கேண்டில் 3 கேண்டிலுக்கு அப்புறமா தான் 4வது கேண்டில் தான் மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேட்டாக வர சிக்னல் ரிவர்சல் மோடில் நம்பக்கூடாது. அதை அவாய்ட் பண்ண முடியாது நம்மளால், அது வரதான் செய்யும். அதுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்றுக்க முடியாதவங்க கண்டினியூஸில் மட்டுமே வச்சுட்டு ட்ரேட் எடுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு ரிவர்சலில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரிவர்சலில் கீழே மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, ஆனால் உங்களுக்கு போக தயக்கமாக இருக்குது அப்படின்னா பேண்டை தாண்டி எந்த கேண்டில் க்ளோஸ் விற்கிதோ அந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி போங்க. இந்த கேண்டில் என்ட்ரி போகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் இங்கே ஈஸியாக கொடுத்துருச்சு, இப்படியே பெரிய கேண்டில் போயிடாது கண்டிப்பாக. ஏன்னா பேண்டுங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல். அந்த பேண்டை தாண்டும் போது உங்களுக்கு சில சைட்வேஸ் மூமெண்டம் இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல சைட்வேஸ். ஆனால் ஒரு கேண்டில் அழகாக ஃபுல் பாடி இல்லை நல்ல கேண்டில் வந்து ஒரு க்ளோஸ் வைக்கும், கண்டிப்பாக வைக்கும். அது மாதிரி இருக்கும். அந்த கேண்டிலோட சைஸை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு பாதி வேணும் இறங்கும், உடனே 2-3 கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் மேலே போயிடும். நீங்கள் ரொம்ப நேரம் ரெட்டை பார்க்க மாட்டீங்க. அதனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அக்ரெசிவாக என்ட்ரி போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல எழுதி கூட வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு மறந்துட போகிறீங்க. முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். பாட்டம்லேயே ரிவர்சலில் உங்களுக்கு கலர் மாறி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கண்டினியூஸ் மோடில் இந்த மாதிரி பிரேக் அவுட்டை நம்பி போக முடியும். சரிங்களா? அது கலர் மாறுது மாறலை, பட் போகலாம், என்ட்ரியில் போகலாம். இந்த சிக்னல் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது என்ன பழைய செட்டிங்ஸில் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிறதுல, நான் மாற்றிடுவேன். இப்போது உங்களுக்கு பேண்டை கிராஸ் பண்ணும்போதே கரெக்டாக சிக்னல் கொடுக்குற மாதிரி மாற்றிடுறேன் நான். சரி, இப்போ இவர் லைவில் எடுக்கிறதுல கொஞ்சம் ஒரு சின்ன பக் இருக்குது. அதில் நான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதனால மாறி இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ரிவர்சல் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். கண்டினியூஸ் நம்ம எடுக்கலாமா, ரிவர்சல் எடுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா நமக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அது இந்த வாரத்தில் நான் அதை பண்ணிவிடுவேன். 5 மினிட்ஸோட என்ட்ரியை 3 மினிட்ஸில் எடுக்கிறது, 3 மினிட்ஸோட என்ட்ரியை 1 மினிட்லேயே போய் எடுக்கிறது, அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அதை ஃபாரெக்ஸில் வீடியோ போட்டிருக்கோம். என்எஸ்சிலே நான் அந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸை கொண்டு வந்துட்டு லைவ் மீட்டிங்லேயே சொல்லி கொடுத்துட்றது. சரி, இப்போது 2 பார்த்தாச்சு, ஷேடோ கேண்டில்ஸ் பார்த்தாச்சு, இந்த க்ரீன் பாக்ஸை பற்றி பார்த்தாச்சு. அந்த க்ரீன் பாக்ஸோடைய ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தாச்சு. ஒரு தடவை பாக்ஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் அது பாட்டம்லேருந்து கிராஸ் பண்ணி மேலே போகுதுன்னா, இந்த லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் விட்டு மேலே கிராஸ் பண்ணி போகுதுன்னா சும்மா போகாது, அந்த பக்கம் ஓட தயாராக இருந்தால் தான் போகும், இல்லைனா போகாது. சரிங்களா? எப்படி ஸ்ட்ராங் பை நீங்கள் இப்போ பிலீவ் பண்ணி 2 நாளாக என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் இந்த பாக்ஸும். இந்த பாக்ஸை நம்பி கிட்டத்தட்ட 50வது நாள் 60 நாள் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்நேரம் அதோட எஃபெக்ட் எத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக சேர்ந்த ஒரு கொஞ்சம் பேருக்கு வேணால் ஒரு வாரத்தில் பார்த்தவங்களுக்கு என்ன இன்னும் அதை பற்றி ரொம்ப தெரியாமல் இருக்கலாம். பட் நமக்கு கிட்டத்தட்ட 40 நாள் 45 நாளைக்கு மேலேயே நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸை வச்சு தான். ஸோ ஒரு பாக்ஸுடைய கிராசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நேற்று நடந்த ஒரு என்ட்ரியை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மோடு இருக்குது உங்கள்கிட்ட. பிவோட் மோடு ஒன்று இருக்கும், என்கிட்ட அது இல்லை, நான் எடுத்துட்டேன். ப்ரீவியஸ் செஷன் ஒன்று இருக்கும், லைவ் மார்க்கெட் ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு 3 மோடு, லாஸ்ட்டாக ஒரு கஸ்டம் அந்த மோடு ஒன்று இருக்கும். மார்க்கெட் வந்து எப்போ எந்த மோடில் வைக்கலாம் அப்படிங்கிறது